அதிசய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்துட்டு பிறகு அது வந்து அடுத்த ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் கூட்டமாக நிற்பாங்க. தோல் பையும் போட்டுட்டாங்க, கையில் குடுப்பா கிடையாது. அப்படி ஒரு சின்ன ஸ்டேஜ் பையன் ஒரு எனக்கு மகனுக்கு ஸ்டேஜ் தான் இருக்கும். அவன் வந்து இருந்து உங்களை இந்த இடத்துல வாழ விடாமல் விரட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆள்கள். உங்களுக்கு கால் விட்டு மண் எடுத்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு தீர்க்க முடியாது, உங்கள் ஏசப்பாய்க்கு தான் தீர்க்க முடியும். அது நான் இதை ஒன்றும் மாற்றிக்கிட முடியாது, உனக்கு ஏசப்பா தான் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது பிறகு அந்த வெட்டுமணி குருசடியில் உள்ள அது மாலையும் உனக்கு பைபிளுங்க எடுத்துகிட்டு வா, நீ எங்கே போய் அதை கும்பிட்டா உனக்கு அது சரியாகும்லாம் சொல்லி என்கிட்ட எந்த மாலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தில் உன பைபிளை எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. அப்போ இப்படி வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வர சில ஆளுகளுக்கு 5 ரூபாயோ 2 ரூபாயோ ஏதாவது கொடுத்து விட்டுருவேன். பிறகு சாப்பாடு கேட்பாங்க, சில ஆள் சாப்பாடும் கொடுத்துருக்கு. சில ஆள்கிட்ட வந்து சாப்பாடுக்கு போதுமான கூட்டுக்கறிங்கன்னு நல்லா சோறை பார்சல் பண்ணித்தாங்க, நாங்கள் குழம்பு வாங்கிடலான்னு அப்படியும் கொடுத்துருக்கோம். பிறகு இப்போ வந்து அது வீட்டுக்குள்ளே நம்ம சாப்பாடு கேட்டு அந்த நேரத்துக்கிட்ட தான் ஆச்சு. அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 ரூபாயை கொடுத்து அந்த இடத்த விட்டு வந்தேன். அப்போவும் அவங்க ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வா, உன்னை இந்த இடத்துல வாழ விடக்கூடாது, இந்த போகணும் அப்படின்னு இந்த இடத்த விட்டு விரட்டணும்னு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது உனக்கு ஏசப்பா தானே, 2 தெய்வங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, உன வாசல் வரையிலும் வருது, ஆனால் உள்ளே வர உனக்கு ஏசப்பா உள்ளே விடல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏசப்பா தான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கு. ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ நான் பாஸ்டர்னு சொன்னேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ போன வியாழக்கிழமை வந்து அங்கே அவர் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வேலைக்கு போவாங்க. அப்போ சரி மகளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு கொஞ்சம் பிந்தி வந்து மகள் வீட்டுக்கு போகிறதுன்னு போயிட்டு இருக்கும்போ ஒரு வளைவில் வந்து போகும்போது ஒரு பைக் ஸ்கூட்டி எப்படி கொண்டு வந்து அது அந்த இடத்துல வந்து அங்கண்டு ஒரு கார் வந்து டக்குன்னு பிரேக்கு பிடிச்சாலும் அப்படி நின்றுக்கிடாது. அது வந்து அந்த இடத்துல எனக்கு அது ஞாபகம் வந்து ஏசப்பா தான் அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு நிற்கக்கூடிய இடம் கூட இல்லை, கேப்பு அந்த அவ்வளோ இதுதான் வந்து டயரில் தட்டாமல் அப்படி நின்று பிறந்தாங்க. அப்போ வந்து உயிர் பலி ஒன்றும் எல்லாரும் எத்தனை பேர் இருக்குன்னே தெரியாது. அப்படி அந்த இடத்துல ஏசப்பா பாதுகாத்தாங்க. நன்றிக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம்.